என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்தச் செவ்வாய்க் கிழமையின் விடியலில் உன் தாயானவள் நான் சொன்ன அந்த நாள் வந்து விட்டது. நீ மறந்து விட்டாயா? இன்னும் சற்று நேரத்தில் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயம் ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். என் குழந்தையே, நம்மை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும், நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் அத்தனையுமே நம்மை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, நீ எந்த நொடியிலும் உனக்கு விரும்பிய விஷயங்களை பெற வேண்டும் என்பதற்காக, மனமகிழ்ச்சியோடு எதையும் உனக்கென்று சொல்லிவிட உன் அம்மா நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் தவிக்க விடுவது கிடையாது. எந்த இடத்திலும் என் குழந்தையை நான் வேதனைப்பட விடுவது கிடையாது. உனக்கென்று நான் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது, அந்த விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்ற நிலை வரும் பொழுது, நிச்சயமாக அதை சரியாக நான் உனக்கு என்னவென்று சொல்லித் தருவேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதுமே நட்டாற்றில் விட்டது கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், ஒரு சோதனை இருக்கிறது என்றால், அந்த சோதனையின் முடிவாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் என்னவென்று நான் உருவாக்கி தரும் இந்த காலம் இனி எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதே. எந்த விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே. இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடக்க வேண்டிய காலம். உனக்கென்று அத்தனை விஷயங்களிலும் முழுமையாக நின்று உண்மைகளை எடுத்துச் சொல்ல நான் வருகின்ற காலம். என் பிள்ளையே, நாம் கலக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே இழந்துவிட எண்ணக்கூடாது. நம்மை சூழ்ந்து வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு என்ன கொடுத்திட்டதோ அதையெல்லாம் முதலில் முழுமையாக நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை நீ எந்த காரணத்திற்காகவும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. கஷ்டமோ நஷ்டமோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அதிலிருந்து நீ சரியானபடி உனக்கு விரும்பிய நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் தவிர்த்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக என்னவென்று புரிந்து கொள். வாழ்க்கை அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா? இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிலையாக தந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படியானால் நீ எப்பொழுதும் இதிலிருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த அதிசயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய கவலைகளும் தொடர்கதை அல்ல. எல்லாமும் முடியும். எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை காணும். எல்லா சூழ்நிலையிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். உனக்கென்று ஒவ்வொன்றாக நான் பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன அந்த நாள் வரும்பொழுது அம்மா அதனை எப்படி உனக்கு நினைவுபடுத்தாமல் இருக்க முடியும்? இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் உச்சத்தை நீ தொட வேண்டிய நேரம். என் பிள்ளையை, எப்பொழுதுமே உன்னை நம்பியவர்களுக்கு நீ வழிகாட்டியாகவும், உன்னை நம்பாதவர்களிடத்தில் வழிபோக்கனாகவும் நீ இருப்பதுதான் உனக்கு நல்லது. எப்பொழுதுமே அறிவுரைகள் இலவசமாக கிடைத்தாலும் அனுபவம் என்பது பட்டால் மட்டுமே புரியும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனிக்க நீ தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, சிரித்த முகம் சில வழிகளை போக்கும். அன்பான ஒரு பார்வை அமைதியை கொடுக்கும். ஆறுதலான ஒரு வார்த்தை ஆனந்தத்தை தரும். மூன்றுமே இங்கு கிடைப்பதுதான் கடினம். என் குழந்தையே, உன்னை விட சிறந்த மனிதர்கள்
எப்பொழுதும் உன்னை குறைத்து பேசுவது கிடையாது. எப்பொழுதும் உன்னிடத்தில் குறை காணப்போவதும் கிடையாது. அப்படி யாரேனும் உன்னை குறை சொன்னால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள், உன்னை குறை சொல்கின்றவர்களினுடைய மனதில் நிச்சயமாக எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இல்லை என்று. என் தங்கமே, நாம் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து நிற்பதை விட, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று சரியாக பார்த்தாலேயே உனக்குள் இருக்கின்ற திறமைகள் எல்லாமுமே உனக்கு என்னவென்று வெளிப்படும். உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ பழகு. அப்போதுதான் நமக்கு யாரும் இல்லை என்ற வருத்தம் ஒருபோதும் இருக்காது. என் குழந்தையே, இந்த காலம் மிகவும் விசித்திரமானது. நீ பிறருக்கு என்ன செய்கிறாயோ அதையே உனக்கு திருப்பித் தரும் என்பதனை மறந்து விடாது. நல்லவனாய் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள். நீ நன்றாக இருந்தால்தான் எல்லோரும் மதிப்பார்கள். இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கிறாய், எவ்வளவு செல்வ வளத்துடன் இருக்கிறாய் என்பதை பார்த்துதான் இந்த உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வந்து பேசுகிறார்கள் அல்லவா? இதனையெல்லாம் கவனத்தில் நீ வைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களினால் இவர்களினுடைய வாழ்க்கை வெகுவாக அழிவதை காண முடியும். எப்பொழுதுமே இது போன்ற எண்ணம் கொண்டவர்களோடு கொஞ்சம் தூரம் நாம் இருப்பதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொள். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன்னுடைய இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் உன் வாழ்நாள் சாதனையாகத்தான் இருக்கும். நீ உன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று காண வேண்டும். உன்னை சூழ்ந்து வருவதும் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்ற கலக்கத்தை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஏமாற்றியவர்களுக்கு எப்படி கர்மா துணை செய்யுமோ அதுபோலத்தான் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து கருணை கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஏமாற்றமடைந்து விட்டோமே என்று சொல்லி வருந்தாதே. நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி அதற்குரிய தண்டனைகளை கொடுக்கும். விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுவது எல்லாமே இந்த புத்தகங்களும் மனிதனினுடைய உணர்வுகளும் தான். நான் சொல்வது உண்மைதானே? எல்லா இடங்களிலும் உன்னுடைய உணர்வுகள் ஒதுக்கப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தவிர்க்கப்படுகின்றது. என் குழந்தையே, ஒருவரினுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் உனக்கு மனக்கசப்பை கொடுத்தாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் தந்து விடுகின்றது. அவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ள உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அது அமைந்து விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒன்று உன்னை கடந்து போகும் அல்லது நீ கடந்து போவாய். இதுதான் வாழ்க்கை. முதலில் அதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் நம்மை கடந்து போக வைக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எதற்கும் என் பிள்ளை கலக்கம் கொள்ள வேண்டாம். என் குழந்தையை, யாரையும் பழிவாங்க நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காது. இலை நிறம் மாறினால் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்து விடும். அதனால் இவர்களினுடைய உண்மையான முகம் வெளியே தெரியும் பொழுது நிச்சயமாக அதற்காக ஒரு நாள் வருந்தியை தீருவார்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை இந்த மனிதர்கள் தட்டி பறிக்கிறார்கள் என்பது தானே. ஆனால் இனி இதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று கண்டுகொள்வாய். அதிகமாக யோசிப்பதுதான் அதிகமான மன அழுத்தத்திற்கு காரணம் என்பதனை
என் பிள்ளை, நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதையுமே அதிகமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே எதையுமே தொலைக்க வேண்டும் என்று நினைக்காதே. நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட நடப்பதை எல்லாம் நீ சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையினுடைய அளவை பொறுத்துதான் இங்கு உறவுகளினுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. நீ எந்த அளவிற்கு சகிப்புத்தன்மையோடு ஒரு விஷயத்தை கடந்து செல்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும். உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் பொய்யான உறவிடம் தன்னுடைய அழிவை நிச்சயமாக சந்திப்பார்கள். உன்னுடைய உண்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னுடைய உண்மையான அன்பை உனக்கு கிடைக்க விடாமல் செய்து இவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே இனி இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரபஞ்சம் நான் கேட்பதை கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றது. உனக்குத்தான் சரியானது என்னவென்று கேட்க தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். இனியாவது எதையுமே கவனத்தோடு கேட்க என் பிள்ளை தயாராக இரு. பல பிரச்சனைகளை சந்தித்து சமாளித்து சலித்து பின் சகித்து இறுதியில் அதை ஏற்று வாழும் ஜீவனாகத்தான் இங்கு ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். எந்த விஷயம் என்னவாக மாறும், எந்த விஷயம் இங்கு எப்படி நடத்தப்படும் என்பதனை எல்லாம் நாம் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டிய வெற்றியையும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும். நோயில்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும் தான் உண்மையான சொத்து. எதை எல்லாமோ சொத்து என்று நினைக்கிறார்கள். பணத்தையும் பொருளையும் வைத்துத்தான் இவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் எவனொருவனுக்கு உண்மையாகவே நோயில்லாத உடம்பு இருக்கின்றதோ, வேதனை இல்லாத மனது இருக்கின்றதோ, அதைவிட சொத்து இங்கு வேறு எதுவும் பெரிதாக அவர்களுக்கு கிடையாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை என்றும் விடுகதையை வாழ்ந்தால்தான் அதற்கு விடை என்னவென்று உனக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் விடை தெரிய வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உடனே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று தூக்கி எறிந்துவிடு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னை தேடி வருவது போல உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்ல எண்ணத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. என் பிள்ளையே, உன் எதிரில் வருகின்ற ஒருவருக்கு ஒன்று உணவு வாங்கி கொடு, அல்லது கஷ்டம் என்று சொல்லி வருகின்றவர்களுக்கு உண்மையான அன்பை கொடு. அவர்களை நம்பிக்கையோடு நீ தேற்று. அது போதும். வேறெதுவும் உனக்கு தேவையில்லை. வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவை என்று வரப்போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்கு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இந்த மனது ஒரு மாயச்சாவி போன்றது. முடியும் என்று நினைத்து விட்டால் எத்தனை பெரிய பூட்டுகளையும் திறந்துவிடும். முடியாது என்று முடிவு செய்து விட்டால்தான் சாவி என்பதையே அது மறந்துவிடும். முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தன்னால் முடிந்த காரியங்களை முன்னின்று செய்வதும், முடியாது என்று தெரிந்துவிட்டால் விட்டு விலகிச் செல்வதும் தான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் முழுமையாக பெற வேண்டிய நேரம், அத்தனை விஷயங்களையும் முழுமையாக கிடைக்க வேண்டிய நேரம், உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய அறிவினாலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் சாதித்து காட்டுவாய். இன்று உன் வாழ்க்கையில் கந்தனினுடைய அருளோடு ஒரு மிக பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை நீ உணரப் போகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய எல்லையில் நீயாகவே நின்றுவிட்டால் அது கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம்.
அதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த விஷயத்திலும் நீ எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்று சொல்வதை நிச்சயமாக என் குழந்தை நீ மறந்து விடாதே. ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைக்கிறது தெரியுமா என்றால், அந்த துயரத்தின் போது அதனினுடைய எடை உன்னுடைய மொத்த மனதையும் கரையச் செய்து விடுகிறது என்பதனால்தான். அதனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் அது உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது நல்லபடியாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற அன்பு எல்லா இடத்திலும் உன்னை வாழ வைக்கட்டும். இந்த வராகி உனக்கு தருகின்ற அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கட்டும். நான் சொன்ன வெற்றி பொழுது இன்றைய செவ்வாய்க்கிழமையின் பொழுது. நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் உன் வசமாகும் பொழுது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.